அப்படியே போங்க ஒன்று வருவோம். ஆல்கேஸ் எல்லாம் இருக்கு. படி ஃபுல்லாக தண்ணி தான். எவ்வளோ பெருசுன்னு. பேரு யோகிதாவா? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா? ஒரு பாம்பு ஒரு வழி தெரியுதுல்ல, குட்டியாக ஒரு பாம்பு மாதிரி. இந்த கோயிலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாமி நம்மளே அர்ச்சனை பண்ணலாம், அதாவது அபிஷேகம் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் வந்து சிவன் பாதம் பாருங்கள். நான் ஒல்லியாக இருக்கனால எனக்கு ஒரு வேலை ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த கோயில். ஸோ வந்து இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தட்டாம்பூச்சி தான். பாருங்க மக்களே, 60 வயசு ஆகுது பாட்டி. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு கிரேசி தமிழ் கிளான். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க பருவதமலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நேற்றுக்கு நைட்டு கிளம்பி இன்றைக்கி மார்னிங் வந்ததில் செம டயர்டு இருந்தாலும் இப்போ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த மலைக்கு தான் ஏற போகிறோம். எங்கடா இது இங்கே இருக்குது. ஸோ இந்த மலையோட மொத்த உயரம் பார்த்திங்கன்னா 4560 அடி. இமயமலை பார்த்திங்கன்னா 8000 அடி வருது. நம்ம வேறு நடுரோடில் பேசிகிட்டு இருக்கோமா. ஸோ இமயமலையில் பாதிக்கு பாதி இருக்குது. இதை தான் நம்ம ஏற போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான ஏரி மாதிரி ஒரு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஏரி மாதிரி இருக்கா. அங்கே இருக்குல்ல, அந்த டாப்பில் இருக்க உச்சியில் இருக்க கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி சிவன் வந்து யாரை இங்கே வரணும்னு நினைக்கிறாரோ அவங்க மட்டும்தான் இங்கே வர முடியுங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. வாங்க போய் பார்ப்போம். கீழே வந்து செக் போஸ்ட்டில் வந்து என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அங்கே இருக்குது மலை, அப்படியே பொறுப்பாக ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் அந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் போடக்கூடாதுங்கிறதுக்காக இதுக்கு வந்து 20 ரூபாய், என்ட்ரி வந்து 10 ரூபா வாங்குறாங்க. ஸோ ஒரு பிளாஸ்டிக் கவருக்கு 20 ரூபாங்கிற மாதிரி வாங்குறாங்க. கீழே வந்து அந்த கவரை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணி தரதா சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக மரமாக இருக்கனால அந்த மூஞ்சியில் வந்து ஃபுல்லாக கருப்படிக்குது. ஸோ அங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஓடை மாதிரி இருக்குது. பக்கத்தில் போய் பார்த்துட்டு அதை உங்களுக்கு காமிக்கிறேன் நான். சரிங்க, பக்கத்தில் போய் காமிக்கிறேன். ஸோ மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்யாரில் வந்து காலை நினச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் டேஞ்சரு. ஏன் டேஞ்சர்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து மேலே வந்து கொஞ்சம் மலையெல்லாம் வந்து ஃப்ளட் ஆகி, அதாவது திடீர்னு என்ன சொல்லுவாங்க, திடீர் வெள்ளம்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து நடந்துட்டு இருந்த 2 லேடிஸை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்த அந்த சில்வர் கம்பி வந்து இப்போ புதுசாக போட்டது, முன்னாடி இருந்தது கிடையாது. இப்போ ரீசெண்டாக அக்டோபருக்கு அப்புறம் போட்டது அது. அதனால் அது கொஞ்சம் டேஞ்சரு. நம்ம வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து இது வரைக்கும் நடந்து வந்ததே வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு மட்டும் அப்படியே கொஞ்சம் பாருங்கள். அங்கே இருக்கிற மலைக்கு போகணும். ஸோ எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. என் கூட கொஞ்சம் பாய்ஸ் பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க, முன்னாடி கொஞ்சம் கப்புள்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குறாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மாதிரி ஜாலியாக வைப் பண்ணிட்டே வராங்க. அந்த கூமாப்பட்டி அந்த மாதிரி கத்திக்கிட்டு ஏங்க வாங்க போங்கன்னு இருக்கிறாங்க. அது கொஞ்சம் கேட்க நல்லாயிருக்கு. நம்ம தான் சோலோ ட்ரக்கராக வந்திருக்கோம் இங்கே. பார்ப்போம் இந்த மாதிரி போகுதுன்னு சொல்லி. மக்களே, இப்போ வந்து அந்த சிமெண்ட் ரோடு மாதிரி இருக்க பாதை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது. அங்கே இருக்குல்ல அந்த இடம், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வருஷம் முழுக்க எப்போ பார்த்தாலும் காலையில் வந்து கஞ்சியும் ஊறுகாயும், மதியானம் பார்த்திங்கன்னா சாப்பாடு, சாம்பார், ரசம் போடுறாங்க. ஸோ உள்ளே வந்து சாமி கும்பிட்றாங்க. போய் சாமி கும்பிட்டு மறுபடியும் மலை ஏறும்போது உங்களுக்கு வருகிறேன். ஹாய் மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்க கோயிலை கும்பிட்டுட்டு செருப்பெல்லாம் கழட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம இந்த வழியாக தான் போக போகிறோம். இந்த வழியாக போக போகிறோம். ஸோ இன்னும் மேலே வரைக்கும் போகணும். எத்தனை மணிக்கு ஏற போகிறோன்னு தெரியல. ஸோ மணி இப்போ பார்த்திங்கன்னா டைம் காமிக்க மாட்டேங்குது, ஒன்று சரிங்க. மணி பார்த்திங்கன்னா 9:15 ஆகிடுச்சு. அப்படியே பொறுமையாக போவோம். அங்கே பாருங்கள், ஆஞ்சநேயர்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா.
ஆஞ்சநேயர்லாம் நல்லவங்க தான், நான் திடீர்னு மேலே ஏறிடுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி தான் ரூட் இருக்கும், பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும்ப்பா. இப்போயே குத்துதுங்க, மேலே எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. அங்கே பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி, இத்தனை பேரும் மேலே தான் ஏறுறாங்க. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு இங்கே பக்கத்தில் போய் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ஆஞ்சநேயர், இன்னொரு ஆஞ்சநேயருக்கு பெண் பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே மேலே கிளம்புவோம். போயிட்டு இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போவோம். மக்களே இந்த ரூட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. உண்மையிலே வந்து காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இந்த கான்கிரீட்லாம் முடிஞ்சு ஸ்டெப்ஸு ஸ்டார்ட் ஆகிருமா. ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து போயிட்டோம்னா 1600 படிக்கட்டாமா, சாரி 1400 படிக்கட்டுக்கு அப்புறம் படிக்கட்டு கிடையாது. அதுக்கப்புறம் தான் உண்மையான ட்ரெக்கிங்கே இருக்குது. பர்வதமலை தான் இருக்கிறதுலே வந்து என்ன சொல்கிறதுங்க, அந்த டிகிரிஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. அதாவது கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்திங்கனாலும் 75 to 80 டிகிரிஸ் இருக்கும். ரொம்ப செங்குத்தாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டீப்பான ட்ரெக்கிங் வந்து நம்ம இன்றைக்கி தான் பண்ண போகிறோம். கொண்டாரங்கி மேலே பண்ணோம், இருந்தாலும் மறுபடியும் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் யாரும் உட்காந்துருக்காங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டெப்ஸு இங்கேருந்து சாமி கும்பிட்டு நம்ம கிளம்பலாம். மக்களே ரூட்டு பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்குது, ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பாருங்கள் நீங்களே, தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ ரீசெண்டாக பர்வதமலை ஷார்ட்ஸ் இல்லை ரீல்ஸ் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ தண்ணி வந்துச்சுன்னு சொல்லி. ஸோ இது ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சமாக கொட்டிகிட்ருக்கு. பாருங்க ஃபுல்லாக காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் ஆல்ரெடி எத்தனை பேர் ஏறிட்டாங்கன்னு சொல்லி. நம்ம இப்போ தான் ஏறுறோம், அவங்கெல்லாம் ஏறி இறங்கிட்டாங்க. இங்கே பாருங்கள் ஆல்கேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உண்மையிலுமே காட்டுக்குள்ளே தான் போய்ட்டுருக்கோம். எந்த அளவுக்கு நல்லாயிருக்குங்கிறது வந்து நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த படியில் பாருங்கள் ஒரு தண்ணி வருது தெரியுதா, படி ஃபுல்லாக தண்ணி தான். ஸோ ஜில்லான கிளைமேட்டில் ஒரு மலையேற்றம், மண்டையில் சூடு, காலில் ஜில்லு பண்ணாக இருக்க போது போவோம். மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்குள்ளேயே நான் மட்டும் தான் மேலே ஏறிகிட்டு இருக்கேன். நாட்டுருக்கு எல்லோரும் எனக்கு கீழே இறங்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு காடுன்னு சொல்கிறேன்னா, இந்த ஏற்றத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பயமாக இருக்குல்ல, எனக்கும் அதே பயம் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு குரங்கு முன்னாடி வந்துச்சு. சரி நானும் அது வழி விடுன்னு பார்க்குறேன், வழி விடல, பின்னாடி வருதான்னு தெரியல. அதுக்கு பதிலாக நான் வழி விட்டு அது போய் அதுக்கப்புறம் நான் வரேன். ஈவன் தோ ஐ காட் தி ஸ்டிக் வித் மை ஹேண்ட்ஸ். ஸோ பயமாகவும் இருக்குது, அதே மாதிரி அமைதியாக இருக்குது. அது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பாருங்கள் எந்த சவுண்டும் கிடையாது. ஒன்லி உங்களுக்கு அந்த சலசலப்பு சவுண்டு கேட்க தான் தெரியல, தண்ணி வந்து அடிக்க முடியல அந்த சவுண்டு. இங்கே வந்து ஏதோ ஓடுதாட்டிருக்கு. கேட்குதான்னு தெரியல, அப்புறமா பார்க்குறேன் வேணா. ஸோ வந்து அந்த ஓடையோட சவுண்டு வந்து பயங்கரமாக கேட்குது. நான் ஏன் இப்போ இதை வந்து விளாக் பண்ணிகிட்டு இருக்கோன்னா, ஒன்று கண்டென்ட்டு, இன்னொன்று தனியாக போகிற மாதிரி பயமாக இருக்குது. அதனால தாங்க பாருங்கள், முன்னாடியும் யாரும் இல்லை, பின்னாடியும் யாரும் இல்லை. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முன்னாடி போய் யாராச்சும் பிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. போவோம் கைஸ். மலையில் இருக்க அட்டைப்பூச்சியை பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தேளு பாம்பெல்லாம் இருக்க மாட்டிருக்கு, பார்த்து தான் போகணும். ஸோ இங்கே வந்து நம்பர் எழுதியிருக்கிறாங்க தெரியுதா, இந்த மஞ்சள்லாம் இது வந்து 436ன்னு நினைக்கிறேன். ஸோ 436 அடி ஏறி இருக்கும். அதை படிக்கட்டு இன்னும் நிறைய ஏறணும். போகலாம்.
ஃபைனலாக என் முன்னாடி 2 பேர் போகிறாங்க. இவங்களை பிடிச்சிட்டே போயிடலான்னு நினைக்கிறேன். போவோம். ஸோ வந்து பர்வதமலையை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அதான் சொன்ன மாதிரி 4560 அடி. ஹிமாலயஸில் பாதி. ஹிமாலயஸ் மொத்தம் 8000 ஃபீட்டு. இது வந்து 4560 அடி. இது வந்து திருவண்ணாமலையில் இருக்குது. ஸோ நான் வந்து நேற்று நைட்டு கிளம்புனேன். கரூர் டு சேலம், சேலம் டு திருவண்ணாமலை, திருவண்ணாமலையிலேருந்து பர்வதமலை. ஸோ சேலம்லேருந்து திருவண்ணாமலைக்கு வந்து நான் ஸ்லீப்பர் இருக்குன்னு நினச்சேன். இல்லை செமி ஸ்லீப்பர் இருக்குன்னு நினச்சேன். இல்லை. ஸோ உட்காந்துக்கிட்டே தான் வந்தேன். அதுவே சரியான கால்வலி. இருந்தாலும் போகணுன்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சேன்னு சொல்லி கிளம்பி வந்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகார்ஜுனான்னு சொல்லி ஒரு கோயில். போயிட்டே பேசுவோமா, நின்னா மறுபடியும் ஏறது கஷ்டம். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா போனால் கொஞ்சம் கருப்பாக தெரியுறேன்ல, கருப்பு தான். பட் ஆனால் நிழலில் வந்து இன்னும் கருப்பாக தெரியுறேன். இது வந்து மல்லிகார்ஜுனா கோயில். ஸோ இங்கே வந்து சிவனும், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேங்க, பிரம்மநாயகியா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை நான் மேலே போய் கேட்டுட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஓடை தெரியுதா, தண்ணி போது பாருங்க, அப்படியே போகுது. ஸோ வந்து இந்த கோயிலை யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறுநில மன்னன் ஆகிய நன்னன் அப்படின்னு ஒரு மன்னன் வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரிஜினலாக இந்த கோயிலை கட்டினது வந்து அவர் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒன்று சொல்லுவாங்களே, கல்லெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்குதாம்மா. ஸோ வந்துட்டு ஒரு கோட்டை இருக்காமா, குறவன் கோட்டைன்னு சொல்லி ஒரு கோட்டை இருக்குது. அது வந்து டெப்த்து வந்து இன்னும் யாரும் கண்டுபிடிக்கலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து உள்ளே வந்து இன்டீரியராக போயிட்டே இருக்க மாட்டிருக்கு. ஸோ அதையும் போய் பார்க்க போகிறோம். மல்லிகார்ஜுனா சாமியையும் வந்து கும்பிட்டுட்டு தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ நான் போட்ட பட்டை எல்லாமே உருகுதுங்கிற மாதிரி உருகி உருகி சட்டைக்குள்ளே போயிட்டுருக்கு. போவோம் மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாப்பா அப்படியே வேகமாக எனக்கு முன்னாடி நடந்து போயிட்டுருக்குது. அது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நடந்து போகுது. அப்போ உங்கள் பேர் என்ன? பேர் யோகிதாவா? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா? எத்தனாவது டைம் வரீங்க இந்த மலைக்கு? அப்புறம் எவ்வளோ வேகமாக ஏறுறீங்க? ஆ, ஹாய் சொல்லுங்கள். ஓகே மக்களே, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 1460 நினைக்கிறேன். ஸோ அந்த படிக்கட்டு வந்து அதோட ஓவர் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கல் பாதை தான். ஸோ அப்படியே ஏற ஆரம்பிப்போம். எல்லாம் ஏறிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். போவோம். ஸோ இவங்கெல்லாம் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க. ப்ரோ நீங்கள் எப்போ வந்தீங்க? எத்தனை மணிக்கு ஏறினீங்க? 5 மணிக்கு வந்தோம். ஓகே. சாயம் பார்த்தோம், 7:30 மணி பார்த்தோம். ஓகே. ரெஸ்ட் எடுத்துகிட்டு கேரிங்க வரும். ஓகே ப்ரோ. ஓகே, நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருக்குது. நல்லா தரிசனம். ஓகே ப்ரோ. ஓகே, வேலை போங்க, ஜாகிரதையாக போங்க. ஓகே ப்ரோ. ஓகே, பை. பாய் ப்ரோ. பை ப்ரோ. பாண்டிச்சேரி வாங்க. ஓகே, வருகிறோம். இந்த மாதிரி கொடியெல்லாம் மேனுசு கோயிலில் அவன் வந்து அந்த இது வந்து கட்டுவான்ல, என்ன சொல்கிறது, கயிறு இல்லைன்னு சொல்லிட்டு கொடி கொடியாக பிச்சு கட்டுவான்ல, அப்போ கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். தலைமலையில் கூட கொடி இல்லை, வேர் நிறையா இருந்துச்சு, ஆனால் கொடியெல்லாம் இல்லை. அப்பா பயங்கரமாக இருக்குங்க ரூட்டுங்க. பாருங்க எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்படி ஏறி அப்படி போனோம். பயங்கர செங்குத்தாக இருக்குது. அதனால் குச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். குச்சி எடுத்துகிட்டு வரல, கதை அதோ கதி தான். நான் இந்த மலைக்கு மோஸ்ட்டாக குச்சி எடுத்துகிட்டு போக மாட்டேன். நான் இந்த மலைக்கு குச்சி இல்லைன்னா வாய்ப்பே இல்லையாட்டிருக்கு. பாருங்க பாதையெல்லாம் ஃபுல்லாக கல் தான். படிக்கட்டுலாம் 1460 தான். இவரை ஃபுல்லாக கல். அதுக்கப்புறம் ஸ்டீலை பிடிச்சிக்கிட்டே ஏற வேண்டியதான். போவோம் மக்களே. ஃபைனலாக இந்த கம்பிக்கு வந்தாச்சு.
ஸோ இந்த கம்பிக்கு வந்துட்டோம்னா சாமியை பார்க்குறது வந்து பக்கம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் வந்து அந்த கடப்பாறை கம்பியோட ஸ்டார்டிங். ஸோ இப்படியே போனோம்னா நம்ம வந்து மல்லிகார்ஜுனாவை இன்னும் 1 ஹவரில் பார்த்துடலான்னு நினைக்கிறேன். மணி எவ்வளோ டைம் தெரியுமா? இப்போது பாருங்க 11:06. எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பிச்சோன்னு தெரியுமா? 9:30க்குன்னு நினைக்கிறேன். ஏறிக்கிட்டே இருக்கோம். போவாங்க பாருங்க, நிறைய பேர் இறங்கிட்டு வராங்க. இப்போ தான் ஏறவே போகிறோம். மக்களே, நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கடப்பாறை பாறைக்கே வந்தாச்சு. இங்கேருந்து தான் நம்ம மறுபடியும் ஏற போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஏறிட்டுருக்கோம். தெரியுதுங்களா? இந்த இடத்துல தான் ஏறி போகிறோம். இதெல்லாம் வந்து புதுசாக வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஏறுவோம் வாங்க. பயங்கர செங்குத்தாக இருக்குது பாருங்க. ஏறி வந்தது பார்த்திங்கன்னா இந்த இடம் சரியா? சரிங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கே ஏறுவோம் மக்களே. அவங்க இந்த சங்கிலிலாம் இதுக்கு தான் வந்து பேர் பார்த்திங்கன்னா கடப்பாறை பாருங்க பாருங்கள். எங்கேருந்து நம்ம காலை வச்சு ஏறணும்னு சொல்லி இந்த இடத்துல காலை வச்சு தான் ஏறணும். அப்புறம் கையை பிடிச்சிக்கணும், அப்படியே ஏறி போகணும். இந்த இடம் வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். நான் வந்துட்டு கேமராவெலாம் முடிச்சு வரேன். நீங்களாம் யாரும் வந்தீங்கன்னா அதை பண்ணிடாதீங்க. பாருங்க, ஃபுல்லாக ஸ்டீப்பு தான். தப்பாக ஒரு கால் எடுத்து வச்சிங்கன்னா முடிஞ்சு. பாருங்க, அழகா கால் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இதில் தான் நீங்கள் கால் வச்சு அடிக்கணும், தெரியுதா? இவ்வளோதான். இதுலேயும் இந்த ஒரு சங்கிலி தான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு. அதுக்கப்புறம் சின்னோண்டு இங்கே ஒரு குச்சி கொடுத்துருக்காங்க கம்பி. இதையும் பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல காலை வச்சு ஏறிக்கணும். அஞ்சனேயா அப்பா பாருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடப்பாறை பாறைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு தெரியுதில்ல? இதுதான் பருவதமலையோட கடப்பாறை பாறை. இது வந்து ரயில் பாதைங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து பார்க்க தண்டவாளம் மாதிரியே இருக்குல்ல. ஸோ இது பார்க்க வந்து ரயில் பாதைன்னு சொன்னாங்க. பாருங்க எவ்வளோ அழகான ஒரு வியூ. 4560 அடியாமா கரெக்டாக. இப்படி ஏரியாச்சு. இன்னும் நான் சாமியை பார்க்கல, போவோம். அப்படியே போங்க, ஒன்று வருவோம். இதுதான் வந்து பருவதமலை. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ட்ரை பண்ணுவோம். யோகிதா. யோகிதாவா? யோகிதா வாங்க வாங்க. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு மாமாக்கு. பார்த்துவா பார்த்தோம். பாருங்க, அதில் இறங்கி இதில் ஏறி இது வந்து அந்த ட்ரெயின் பாதைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 2 கை 2 காலை வச்சு தான் ஏறணும். ஸோ நான் வந்து கேமரா வச்சுருக்கனால ஒரு கை 2 காலில் ஏறிட்டுருக்கேன். தெரியும்னு நினைக்கிறேங்க. பாருங்க, பாறை எவ்வளோ க்ளோஸாக இருக்குது, இருந்தாலும் நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ தான் பாதையே. ஆமாம், இதை பிடிச்சி தான் ஏறணும். அப்புறம் இது ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு. பாய்ஸ் எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இந்த
ஓகேங்களா, ஜாலி ஆகிட்டாங்க. நம்ம எங்கே தெரியுமா வந்துருக்கோம்? ஒரு பாம்பு ஒரு வழி தெரியுதுல்ல, குட்டியாக ஒரு பாம்பு மாதிரி. அதில் தான் அடுத்து நாங்கள் பாருங்கள், அந்த கோயில் தெரியுதா உங்களுக்கு? அந்த கோயிலில் வந்து ஏறி 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 எவ்வளோ செங்குத்துன்னு உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். தெரியுதா? அங்கே வந்து இப்படி ஏறி வரணும். ஸோ பர்வதமலையில் ஏறி அந்த கடப்பாறையும் ஏறியாச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, ஏறுவோம். ஓகே, ஃபைனலாக வந்து படிக்கட்டுக்கு வந்தாச்சு. ஏறிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கல்லாக தான் இருந்துச்சு. சரிதா? இந்த நிழல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேகம். ஸோ இன்னும் அவ்வளோ தூரம் போகணும். ஸோ நியர்லி வந்து 2 hours ஏறிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இன்னும் ஏறுவோம். பாருங்கள், எதுவுமே செங்குத்தாக தான் இருக்குது. ஏறிட்டு சாமியை பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாமி நம்மளே அர்ச்சனை பண்ணலாம், அதாவது அபிஷேகம் பண்ணலாம். துண்ணூறு, பால், அப்புறம் பன்னீர் இதெல்லாம் போட்டு நம்மளே அதை பண்ணலாம். பட்டையை போட்டு இதோட 4 டைம் பட்டையை போட்டேன், 4 இடத்துல. அது போட்டால் தான் கொஞ்சம் பூஸ்டாகவும் இருக்குது, இல்லை கொஞ்சம் டயர்டான மாதிரி இருக்குது. பாருங்க, தெரியுது அந்த இல்லை, பயங்கரமாக இருக்குது இடம். வியூ வந்து வார்த்தையில் சொல்லவே முடியாது. உலகமே உங்கள் காலுக்கு அடியில் அந்த மாதிரி ஒரு ஃபீலு. பாருங்க, எனக்கு ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். என்கிட்ட எதுவும் இல்லைன்ட்டு, ஆனாலும் கேட்குற மாதிரி தெரியல. இன்னைக்கு தாண்டி போகிறான், இங்கே அவ்வளோ அவசரமாக போகிறான் தெரியலையே. சரி, ஓகே, வாங்க மேலே போவோம். மக்களே, நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சிவன் பாதத்துக்கு வந்துட்டோம். ஸோ எல்லாருமே ராமர் பாதம் தான் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிவன் பாதம் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து சிவன் பாதமாக. ஸோ வந்து தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம மறுபடியும் மேலே ஏறுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக போக மாட்டிருக்கு. வாங்க போகலாம். இதுதான் வந்து அந்த பாதை, இந்த குறுகிய பாதம்பாங்கள்ல, ஒருத்தர் மட்டும் போகிறது, நல்ல பாடி உள்ளவங்க போடுறது அதுவுமே கஷ்டம். நான் ஒல்லியாக இருக்கனால எனக்கு ஒரு வேலை ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பாடி இருக்கவங்க வந்தால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. பின்னாடி பாருங்கள், செங்குத்து, விழுந்தாலும் பிடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ வந்து எல்லாம் வந்து பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரு. ப்ளஸ் வந்து பர்வதமலையில் இருக்க சிவனை பார்க்கணுன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தா தான் நல்ல யூஸும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிடுச்சு படி. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. எவ்வளோ தூரம் இருந்தாலும் போய் பார்த்துட்டு தான் போகிறோம். ஓம் நம சிவாய. மக்களே, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பர்வதமலை ஏறியாச்சு வெற்றிகரமாக. பாருங்கள், இதுக்குள்ளே தான் சாமி இருக்குது. ஸோ வந்து உள்ளே வந்து அலோடு கிடையாதாம்மா கேமரா, அதனால் வெளியே எடுத்துகிட்டு முடிஞ்சால் உள்ளே எடுக்கிறேன், அப்படி இல்லைன்னா கஷ்டம்தான். இது வேணா 50. மக்களே பார்த்திங்களா, ஃபைனலாக வந்து மல்லிகார்ஜுனனையும் பிரம்மராம்பிகை அப்படின்னு சொல்லி அம்மன் உள்ள இருக்காங்க, பார்வதி, அவங்களையும் கும்பிட்டுட்டு இப்போ கீழே இறங்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த கோயில். உள்ளே வந்து கேமரா அலோடு கிடையாது. ஸோ வந்து எதுவும் எடுக்கல. உள்ளே பார்த்திங்கன்னா 18 சித்தர்கள், அப்புறம் சிவனுக்கு வந்து நம்மளே வந்து விபூதி, அப்புறம் பன்னீர், அப்புறம் பால், இது 3 நம்ம ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம். எந்த கோயிலுமே கிடையாது, இந்த கோயிலில் மட்டும்தான் இது இருக்குது. ஸோ பர்வதமலைக்கு ஏறியாச்சு. பாருங்கள், இதுதான் வந்து அந்த வியூ. இங்கே வந்து சொன்ன மாதிரி ஒன்று இருக்குது, ஆனால் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஸோ அதனால தான் க்ளோஸ் அப்பில் போய் காமிக்கல. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை தான். பாருங்க, தெரியுதா? அங்கே ஒரு மலை இருக்கா?
அங்கே ஒரு மலை இருக்குது, அங்கே ஒரு மலை இருக்குது, ஃபுல்லாக மலை. ஸோ வாங்க நம்ம கீழே போகலாம். மக்களே, வெற்றிகரமாக இப்போ வந்து பர்வதமலை ஏறிட்டு இறங்கிட்டுருக்கோம். ஸோ வந்து இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தட்டாம்பூச்சி தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தட்டாம்பூச்சி. அங்கே தான் இருந்தோம். படப்படன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஏறுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இறங்குறது ஈஸி, பட் ஆனால் ஒரு ஸ்டெப்பு தப்பாக வச்சா கதை மோகையாக தான். ஸோ வந்து இறங்குறது ஈஸின்னு சொல்லிட்டு யாரும் ஃபாஸ்ட்டாக இறங்காதீங்க. ஈஸி தான், ஆனால் பார்த்து இறங்கணும். தப்பாக வச்சிங்கன்னா அங்கே பாருங்க, பாதையை பார்த்தீங்கள, குடுன்னு ஓடி போனீங்கன்னா ஏபிஎஸ் எல்லாம் இல்லை இங்கே. அதனால் போய் சேர்ந்துருவீங்க டேரெக்டாக. அப்புறம் அந்த மலைக்கு போயிடுவீங்க. ஆனால் ஒரு வைபாக இருந்துச்சு. இந்த மொட்டை போகிறதுக்கு உண்டான ரீசன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, மறந்துட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக என்னமோ தெரியல, திருச்செந்தூர் போகணுன்னு சொல்லி ரொம்ப தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால் வந்துட்டு திருச்செந்தூருக்கு ஒரு ட்ரிப்பை போட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டேன். போய் அங்கே நாளிக்கிணறுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து செம வைபாக இருந்துச்சு. என்னென்னா அதில் வந்து நிறைய பேர் வந்து குளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பட் ஆனால் அதில் குளித்தா வந்து அவ்வளோ நல்லதாம்மா. ஸோ வந்துட்டு அதில் குளிச்சுட்டு அப்படியே வந்து சாமியை பார்க்குறதுக்கு 10:45 நின்னேன். 4 மணிக்கு தான் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தேன். பட் ஆனால் ஒர்த்துங்க, பயங்கரமான வைப்ரேஷன் அங்கே நல்லா இருந்துச்சு. இது என்ன கோட்டை மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இவங்க எப்படி இறங்கிட்டு இருக்கோன்னு சொல்லி காலையில் வெந்துரு மாட்டிருக்கு. செப்பல் போட்டு வந்துருக்கலாம், ஆனால் செப்பல் போடாமட்டேன். சரி பரவாயில்ல. பாருங்க, ஆஞ்சநேயர் இருக்காப்புல. எப்பா ஏறது அட்வென்ச்சர்னா இறங்குறது அதை விட அட்வென்ச்சர் ஆகும் போல். சூப்பர். ஓகே மக்களே, பார்ப்போம். வாங்கம்மா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. கோபுராண்ணா லாக் பண்ணுவான். எவ்வளோ வயசுண்ணா நமக்கு? இவங்களுக்கா? 50 வயசாவா? அதானே, 60 ஆக போகுது. 60 ஆக போகுது. அவன் உதவியை கொடுக்குறான். பாருங்க மக்களே, 60 வயசு ஆகுது பாட்டி. மழை எப்படி ஏறாங்கன்னு பாருங்க. ஏறுங்கம்மா. மக்களே, அந்த பாட்டிக்கு வயசு வந்து 75ஆமா. ஆனால் அவங்க வந்து அந்த வயசு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து 60 வயசு தான் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் இந்த வயசில் வந்து அந்த பாட்டி வந்து மற்ற மலையெல்லாம் வேறு படிக்கட்டு இல்லை. அந்த மாதிரி புகழி மலை, சிவன் மலை இதெல்லாம் வேறு படிக்கட்டு இருக்கும், ஈஸியாக ஏறிடலான்னு வச்சுக்கோங்க. இது வந்து 4560. அதுவும் இல்லாமல் படியே இல்லாதது. இந்த வழியில் வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ வந்து என்னால் முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சாக்கு சொல்லிவிட்டு வீட்லேயே மலை ஏறாமல் இருக்கவங்கெல்லாம் ட்ரெக்கிங் போங்க. இந்த மாதிரி நேச்சரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உடலுக்கும் நல்லது, மனசுக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஸோ கீழே போய்ட்டுருக்கோம், வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓட போகுது பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லி. இது அப்படியே வந்து இந்த பாதையை கிராஸ் பண்ணி அப்படியே போகுது. ஸோ வந்து இறங்கிட்டு வந்தது கால் வலிக்குது, அதனால் காலை நினச்சிட்ருக்கேன். போகலாம் மக்களே. வெற்றிகரமாக இறங்கியாச்சு. ஸோ பர்வதமலையோட ட்ரிப் வந்து இதோட முடியுது. இன்னொரு ட்ரிப்பில் மீண்டும் சந்திக்கலாம். பாய். உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்களும் சொல்லுங்கள். ஸோ இதுதான் இந்த என்ட்ரன்ஸு. ஸோ இதோட முடியுது. பாய்.